பகுதி உறவு மாநில தகவல் தொழில்நுட்ப பாசறை செயலாளர் அன்பு இளவல் அஜித்குமார் அவர்கள் கனக உரையாற்றுவார். உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்ப நாம இங்க கூடியிருக்கிறது ஒன்னும் அடுத்தவங்க பிரச்சனைக்காகவோ இல்ல மத்தவங்க பிரச்சனைக்காகவோ இல்ல சொத்து பிரச்சனைக்காகவோ மத்த பிரச்சனைக்காக இங்க அடிக்கப்படுற ஊழலுக்காக, இங்க அடிக்கப்படுற கமிஷனுக்காக, இங்க இருந்து பேராட்சி மன்றத்துல 18 பேரை இந்த மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருந்தா இந்த மக்களுக்கு சேவை செய்யுங்க, இந்த மக்களுக்கு நல்லது செய்யுங்கன்னு சொன்னா ஆட்சியில இருக்க இந்த 5 வருஷத்தை எப்படி நமக்கு நம்ம பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு சுயநல அரசியல் மட்டும்தான் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பேருந்து நிலைய விரிவாக்கம் ஏன் தேவை? இருக்கிற பேருந்து நிலையத்தை உங்களால சரிவர பராமரிக்கப்படுதா? இங்க இருக்கிற பேருந்து நிலையத்தை திரும்பி பாருங்க, தூய்மையா இருக்கான்னு முதல்ல பாருங்க. மழை இப்ப 2 மணிக்கு பெஞ்ச மழை இப்ப வரைக்கும் தேங்கி நிக்குது. இதனால மக்களுக்கு பாதிப்பு வராதா? கொஞ்சம் கூட சுயநலமாவே யோசிக்கிற உங்க ஆட்சியில எப்ப மக்களை பத்தி யோசிக்க போறீங்க? தேர்தலுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு நினைச்சு ஆட்டம் போடாதீங்க. இன்னும் குறைஞ்ச காலம் தான் இருக்கு. திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு நாம் தமிழர் பிஜேபியோட பி டீம், இவங்களோட பி டீம், இவங்களோட பி டீம்ன்றீங்களே. இப்ப இந்த ஊர்ல மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலுமே நீங்க மட்டும்தான் எல்லாருக்கும் பி டீமா இருக்கீங்க. ஏடிஎம்கே டிஎம்கே எதிர்கட்சி ஆளுங்கட்சின்றீங்க. ஆனா கமிஷன் அடிக்கிறப்ப மட்டும் ஏன் கூட்டணியா இருக்கீங்க 2 பேரும்? எனக்கு அது புரியல. நீங்க யாருக்கு சேவை செய்ய இங்க வந்திருக்கீங்க? மக்களுக்கு சேவை செய்ய வந்தீங்களா இல்ல உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு பணத்தை சேர்த்துக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா? ஒரே ஒரு சின்ன விளக்கம் தான். இந்த பேருந்துகள் தேவைப்படுது, விரிவாக்க தேவைப்படுது. எந்த மக்களா இறங்கி போராடுறானா? இங்க இருக்க ஒவ்வொரு மக்களும் இந்த பேருந்து நிலையை எனக்கு விரிவாக்க தேவையில்லை, எனக்கு இருக்கிறதே போதும், என்ன நிம்மதியா வாழ விடுந்தா கேட்கிறான். இதோட ஆல்ரெடி 60 வணிக வளாகங்கள் பக்கம் நம்ம பேருந்து நிலையத்தில் இருக்கு. இதுவே சரிவர யாராலையும் பராமரிக்கப்படல. இது மட்டும் இல்லாம நீங்க பேருந்து நிலையம் விரிவாக்கம் பண்ணி புதுசா கடைகள் அமைக்கிறோம், நாங்க வணிக வளாகங்கள் அமைக்கிறோம்ன்றது நீங்க யாருக்காக பண்றீங்க? உங்களுக்காக பண்றீங்க. கமிஷன், எல்லா இடத்துலயும் கமிஷன். ஒவ்வொரு கவுன்சிலருக்கும் 10 லட்சம் 20 லட்சம் அப்படின்னு கமிஷன் வாங்கி கமிஷனை மட்டுமாவே ஆட்சியா நடத்திட்டு இருக்க இந்த திமுக எப்ப ஒழிக்க போறோம் மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அடுத்த ஆட்சியிலயோ நாங்க 7வது முறையா நாங்க ஆட்சியில உட்காருவான்னு முதல் பொதுக்குழுல பேசுறாரு. அவரு நியூஸ் பார்க்க மாட்டாரு, அவரு கண்ணை மூடிப்பாரு, நல்லா தூங்குறாரு, அவருக்கு எதுவுமே தெரியாது. அவர் முதல்வர் கிடையாது. நாங்க சொல்றோம் அவர் பொம்மை முதல்வர் கூட, அவர் ஒரு பொம்மை. ஸ்டாலின் ஒரு பொம்மை தான். இங்க அவருக்கு என்ன ஆட்சி பண்ணுவோம் எது பண்ணு அதிகாரிகள் சொன்னா கையெழுத்து போடுவாரு. அவங்க பையன் யாருக்கா சீட்டு கொடுன்னு சொன்னா சீட்டு கொடுப்பாரு. அவ்வளவுதான் இங்க ஸ்டாலின் ஆட்சி. இங்க சின்ன சேலத்து மக்களோட பிரதிநிதியா நாங்க நாம் தமிழர் கட்சி சார்பா ஒன்னே கேட்கிறோம். எங்களுக்கு எங்க வாழ்வியை பாதிக்காம, சுற்றுச்சூழலை பாதிக்காத ஒரு பேருந்து நிலைய விரிவாக்கம் பண்ணி கொடுங்க. முடியலையா உங்க வேலையை நீங்க பாருங்க. 2026 ஆட்சியில சட்டமன்றத்துக்குள்ளேயும் பேராட்சி மன்றத்துக்குள்ளேயும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் உள்ள போவாங்க. அவங்க மக்களுக்கான அரசியலை முன்னெடுப்பாங்க. உறவுகள் எல்லாருக்கும் ஒன்னே சொல்றேன், இத பார்த்துட்டு இருக்க மக்களுக்கும் சொல்றேன், ஒவ்வொரு நாளுமே திமுக ஆட்சியில மட்டும் இல்லாம எல்லா ஆட்சியிலுமே இது வரைக்கும் நடந்த டிஎம்கே ஏடிஎம்கே ஆட்சியில நமக்கு எப்பயுமே ஒன்னே ஒண்ணுதான், ஏமாற்றம் மட்டும்தான் இருக்கு, ஊழல் மட்டும்தான் இருக்கு. இந்த ஏமாற்றத்தையும் ஊழலையும் ஒழிக்கணும்னா வர தேர்தல்ல நம்ம விவசாய சின்னத்துக்கு மறக்காம வாக்களிங்க, நாளை தலைமுறைக்கு வாழ்வழிங்க அப்படின்னு கேட்கிறோம். நன்றி, வணக்கம்.